குடுக்குறோம். அந்த குறியீடு இப்ப எனக்குன்னு ஒரு குறியீடு. நான் பொறந்த தேதி, எனக்கு ராசியான நிறம், ஸோ எனக்கான நம்பரு, எனக்கான தானியங்கள், எனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, என்னோடது குறியீடு ஒரு ரெடி பண்றோம். அந்த குறியீட எப்படி சார் பயன்படுத்துறது? ஆக்சுவலா குறியீடு அப்படின்னு வாங்கிட்டு, இப்போ ஒரு ஒரு ராசி மோதிரமே நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி போடுவோம். சரியில்லைன்னா கழட்டி போடுவோம். நெனைக்கும்போது போடுவோம். அதுக்கப்புறம் அத தூக்கி ஓரத்துல போட்டுருவோம். மறந்தே போயிருவோம். அது இருக்கா இல்லையான்னு மறந்தே போயிருவோம். இப்ப குறியீடுன்னு ஒண்ணு நம்ம இந்த மாரி ரெடி பண்றோம் சார். எனக்கு வேணும். எனக்கு எல்லாத்தோட பவருமே வேணும். ஸோ நெறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு இந்த குறியீட ரெடி பண்ணி வாங்கி போடுறவங்க, இந்த குறியீட எப்படி பயன்படுத்தணும்? அதாவது இந்த குறியீடு என்பது, இது ஆன்மாவை ரிலேட் பண்ண ஒரு குறியீடு. சரிங்களா? இது வந்து இந்த ஆன்மா இந்த பேருடையது, இந்த தேதி மாதத்தில பிறந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம குறியீடே உருவாக்குவோம். அந்த சிம்பலே லோகோவே உருவாக்குவோம். அந்த லோகோ என்னன்னா, நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி நீங்க ஒரு ஃபார்ம்ல வந்து அத வச்சுக்கணும். இப்போ நம்ம லோகோ அமைச்சு குடுக்குறோம்னா, அது ஃபைலா அமைச்சு குடுக்குறோம் அப்படின்னா, அத டவுன்லோட் பண்ணி மொபைல் ஸ்க்ரீன்ல, டிஸ்ப்ளேல, டிபில அந்த மாரி வச்சுக்கலாம். நீங்க ஆஃபீஸ் இருக்குன்னா ஃப்ரேம் பண்ணி உங்க சீட்டுக்கு ஆப்போசிட்ல உங்க கண்கள்ல பார்த்துட்டே இருக்கணும். நெறைய பேர் பிசினஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, விசிட்டிங் கார்டுல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கார்ல ஸ்டிக்கர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. கார்ல ஃபோட்டோஸா வச்சுக்கிறாங்க. நீங்க எங்க திரும்பினாலும் அந்த லோகோ வந்து உங்க கண்ல பார்த்துட்டே இருக்கணும். சில பேர் அந்த லோகோவ டாட்டூஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டாட்டூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ஃபார்ம்ல வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க கண்களால பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குறியீடுக்கு வந்து பவர் என்னன்னா, கண்கள் மூலியமாக தான் அது வந்து பிரெயின தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள், ரைட் பிரெயின ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில தான் இருக்கு. ஸோ இது கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோன்றதுனால இதில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு அமைச்சு குடுக்குற லோகோவோட படத்த உலகம் முழுக்க அதே படத்த வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இது கஸ்டமைஸ்டு. இப்ப இருக்காது. எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே இருக்காது. இப்ப நாங்க 2000 லோகோ பண்ணியிருக்கோம்னா 2000ம் வேற மாரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மாதிரி ஆமா. இருக்கும். ஒவ்வொன்னும் தனித்தனி ஆன்மா இல்ல. இப்ப உங்க வீட்ல 4 பேர் இருக்கீங்க. அப்பா, அம்மா 2 குழந்தைங்க. இதெல்லாம் பிளட் ரிலேஷன் தான் சொல்லுவாங்க. இது ஆமா, சோல்மேட்ஸ் கிடையாது. ஆமா. அப்போ அப்பா ஒரு ஆன்மா, அம்மா ஒரு ஆன்மா, பையன் ஒரு ஆன்மா, பொண்ணு ஒரு ஆன்மா. வேற வேற இல்ல. கைரேகை அதுதானே மாறுது. 4 பேருக்கும் பிரிண்ட் மாறும் இல்லையா? அப்ப 4 வெவ்வேறு ஆன்மா. அப்ப 4 பேருக்கும் 4 லோகோ வரும். ஓகே. ஸோ அத அவங்களோடயே யூஸ் பண்ணணும். அவங்களோடயே மறைஞ்சிரும்.